சென்னை சூளைமேட்டில் சணல் பைகள் தயாரிப்பதில் புகழ்பெற்று விளங்கும் ஜூட் பேலஸ் நிறுவனத்தின் சிறப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். பிளாஸ்டிக் பைகளுக்கு எதிராக பலமான விழிப்புணர்வை கொடுத்து கொண்டிருக்கும் ஜூட் பேலஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு கிருபாகரன் அவர்களை தற்சமயம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். வணக்கம் சார். இந்த ஜூட் பேலஸ் நிறுவனம் எப்பொழுது துவக்குனீங்க? இந்த துறைக்கு வரத்துக்கு முக்கிய காரணம் என்ன? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸ்கூல் முடித்தோடனே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் நிறுவனம், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் சேல்ஸ்மேனாக சேர்ந்து படிப்படியாக வளர்ந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணி நேர்மையாக இருந்து போது அந்த ஃபேப்ரிக்லாம் சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்டர்பிரைனர்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஒரு ஆர்வம் வந்து அது மாதிரி தொழிலில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்க ஆரம்பித்தேன். ஒரு ஆர்டர் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே ஒரு ஆர்டர் என்னாச்சு, 2வது ஆர்டர் ஆச்சு. ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது பார்ட் டைமாக இந்த ஒர்க்கை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு சக்ஸஸ் ஆனவுடனே எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க, அம்மா கூப்பிட்டு நீங்கள் உன்னால் முடிஞ்சால் நீ சொந்த தொழில் பண்ணு அப்படின்னாங்க. 15,000 ரூபாய் முதலீடு தான். ஒரு மிஷின் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே ரொட்டேஷன்லேயே அப்படியே பண்ணி 2011 பண்ணிட்டு இருந்தேன். 2012 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன் கம்பெனி. அதுலேருந்து டில் டேட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மார்க்கெட்டிங்கில் ஒரு 5 பேர், மொத்தம் 25 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. 2011 பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் அவார்டு கொடுத்தாங்க டாக்டர் தாரா கூப்பிட்டு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக கூட 2020 இந்த புக் வந்தது, பெஸ்ட் எம்ப்ளாயி அப்படின்ட்டு அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய தொழிலில் தொழிலை காட்டிலும் சமூக அக்கறை அதிகமாக காணப்படுது. அதை பற்றி சொல்லுங்களேன், எப்படி அது? எங்கள் தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க. படிக்கும்போது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து சொந்த விவசாய நிலத்துலேருந்து அரிசி, வேர்க்கடலை, கத்திரிக்காய், வெண்டைக்காய் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து விவசாயம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே சென்னையில் எங்களுக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம ஊருக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பசுமை பார்த்து அந்த மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. அப்போத்துலேருந்து இங்கே சென்னையிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மரம் நடுவோம். அதனால் அந்த கான்செப்ட்லேயே போயிட்டு இருக்கும் போது எங்களுக்கு என்ன ஆசைன்னா, கோ க்ரீன், சேவ் ஜென்ரேஷன். இன்றைக்கி இருக்கிற பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் அதிகமாகிடுச்சு, நிறைய பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். இந்த மாதிரி சமூக அக்கறையாக இருந்து ஒரு விஷயம் பண்ணணுன்ட்டு அந்த தாட் இருந்தது. ஒர்க் ஜாயின் பண்ணதான் ஜூட் பேக்ஸ். அதனால் இயற்கையோடு ஒன்றி போகிறதுனால எனக்கு அந்த பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணுன்ற விஷயந்தான் எனக்கு மோட்டிவேஷன் இருந்தது. அதனால் இந்த ஒர்க்கை லவ் பண்ணி செஞ்சேன். பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளை ஜென்ரேஷனை காப்பாற்றலாம். நீங்கள் இன்றைக்கி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிவிடுங்க, உங்களோட வர சங்கதியர்கள் என்ன ஆக போகிறாங்கன்றதே கவனிக்க மாட்டீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஜூட் பேக்ஸோ காட்டன் பேக்ஸோ, நாங்கள் காட்டன் பேக்ஸோ பண்ணுறோம். அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி பிளாஸ்டிக்கை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஜென்ரேஷனை காக்கலாம். அதனால் எல்லாருமே மேக்ஸிமம் நேச்சரோட வாழ கற்றுக்கோங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸ். பிளாஸ்டிக்கு மாற்றாக ஜூட் பேக்ஸ்ன்னு சொல்கிறீங்க. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஜூட் பேக்ஸ் எல்லாம் இருக்குது? அவங்களுக்கு அதுக்கு ஈக்குவலாக என்னென்னலாம் ப்ரொடக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜூட் பேக்ஸ்னால் ஃபங்க்ஷன் கொடுக்குறது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அப்படி கிடையாது. தினம் வாழ்க்கைக்கு தேவையானது இந்த மாதிரி பாட்டில் பேக். இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிற தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதே போல் லஞ்ச் பேக் இருக்குது. இப்போ இருக்கிற காலத்துக்கு பார்த்தீங்கன்னா உணவுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஒரு மினிமம் ஒரு தயிர் சாதமாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு பேக் போட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா நம்ம உடம்பை நம்ம காப்பாற்றலாம். அதனால் இந்த மாதிரி லஞ்ச் பேக்ஸ்லாம் இருக்குது. ஜூட் ஃபோல்டர்ஸ், இது பேர் ஜூட் ஃபோல்டர்ஸு. பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக ஒர்க் போகிறவங்க எந்த ஒர்க் இருந்தாலும் சர்டிஃபிகேட்ஸ் எதாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா தினசரி யூஸ் பண்ணுவோம், ஒரு ஃபோல்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே போல் காலேஜஸ் இதில் சர்டிஃபிகேட் போட்டு இப்படி கொடுப்பாங்க.
இது பார்த்தீங்கன்னா அந்த ஐஐடிக்கு பண்ணுறோம், அது மாதிரி நிறைய காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கான்ஃபரன்ஸ்க்கு பண்ணுறோம், செமினார்ஸ்க்கு பண்ணுறோம், எல்லா கம்பெனிஸ்க்கும் பண்ணுறோம், கார்ப்பரேட்ஸ் கிஃப்ட் எல்லாமே பண்ணுறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா டெய்லி ரெகுலர் உமன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுச்சஸ் எப்பயும் வச்சுருப்பாங்க. எதனாலன்னா ஒரு மொபைல், ஒரு கீச்சைன், ஒரு கார் கீ, பவுச்சு, கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுச்சஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பொருள் சேஃபாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஸ்கிரிப்ளிங் பேடு, பென் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஜூட் ப்ளஸ் காட்டன், காட்டனில் டிசைன் ஃபேப்ரிக்கு சாஃப்டாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஜூட்டில் ஒர்க் பண்ணியிருப்போம். கார்டு ஹோல்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதே போல் தாம்பூலம் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ். அந்த ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லேக்ஸ் கணக்கில் தான் ஸ்பெண்ட் பண்ணி ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. எங்களோட பை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 35 ரூபாயிலேருந்து இருக்குது. ஆனால் லேக்ஸ் கணக்கில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ன்றதுக்கோட அர்த்தம் தெரியல. நீங்கள் இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கும்போது அவங்க வரவங்களோட ஒரு பொன் சிரிப்பாக போவாங்க, சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு, நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தாங்க. அதே போல் அவங்களுக்கு இன்னொரு விஷயம் நடக்குது. இந்த பேக்கை பார்த்து நம்ம ஃபங்க்ஷனுக்கும் கொடுக்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கேரி பேக் அவாய்ட் பண்ணுறாங்க. பேக்ன்றது தினமும் ஒரு வீட்டில் யூஸ் ஆகிற பொருள். இது மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எங்களை மாதிரி மேனுஃபேக்சரர்ஸ் நாங்களும் வளருவோம். நீங்கள் யூஸ் பண்ணுறது ஒரு ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஜூட் இன்விடேஷன் ப்ளஸ் கேலண்டர். எங்கள் ஜூட் போர்டில் பார்த்தீங்கன்னா இன்னோவேஷனாக பண்ணுங்கள், உங்கள் இன்வேஷனுக்கு தான் அங்கே வேல்யூ இருக்குது, அதுக்கு வேல்யூ இருக்குது எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், நாங்கள் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் போது ஒரு கஸ்டமர் ஜூட்டில் இன்விடேஷன் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த இன்விடேஷன் நானே ஐடியா கொடுத்து டிசைன் கொடுத்து நானே பண்ணேன். இதில் சம்டைம்ஸில் இந்த மாதிரி பவுச்சஸும் பண்ணுறாங்க. மக்கள் இப்போ ரொம்ப கிளியராக இருக்காங்க, எந்த பொருளை கொடுத்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ட்டு. அந்த மாதிரி ஈக்கோ ஃப்ரெண்ட்லி, இதை ஒரு டேபிள் மேட்டாக கூட யூஸ் பண்ணலாம். நம்ம சூடான பொருட்கள் மேலே வைக்கலாம், டிசைன் பண்ணலாம். இது பாருங்கள், இது மாதிரி மவுஸ் பேடாகவும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நேச்சுரல் கூட நம்ம வாழணும், நம்ம என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னா இந்த மாதிரி பொருட்கள் நிறைய பண்ணலாம். அதே போல் பிளாஸ்டிக்கில் தான் நீங்கள் பென்சில் பவுச் பார்த்துருப்பீங்க. நாங்கள் அதை இன்வைட்டடாக பண்ணோம் அப்படின்ட்டு பிளாஸ்டிக் மாடலாக எடுத்துகிட்டு ஜூட்டில் பண்ணுறோம். எதுக்காக நீங்கள் பென்சில் பவுச்சை போய் இதை பண்ணுறீங்க அப்படின்னு இப்போ நாங்கள் வாங்குகிற பொருளுக்கு குட்டீஸ் வந்தாங்க அப்படின்னா இந்த பவுச்சை ஃப்ரீயாகவே கொடுப்போம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஜூட்னா என்னன்னு தெரியல. முதல்ல அவங்க ஜூட்னா என்னென்னு எக்ஸ்பிளைனும் பண்ணுறோம். குட்டீஸ் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக போகிறாங்க. எங்களுக்கு அதனால் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் இருக்குது. அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் கிளாஸ்லாம் இருக்குது. எல்லா பசங்களுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி டேபுக்கு கவர் ஜூட்லேயும் பண்ணுறோம், காட்டன்லேயும் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்பித்து அவங்களோட லைஃப் முடிய வரைக்கும் லேப்டாப்ன்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேப்டாப் பேக்ஸ் எல்லாம் பவுச் வச்சு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ஜூட்டும் காட்டனும் மிக்ஸ் பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் வியூ பண்ணுறோம். இப்போ பேலன்ஸ் இந்த ஃபேப்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஜூட். நாங்கள் யான் பார்த்தீங்கன்னா கல்கட்டாலேருந்து வாங்குகிறோம், காட்டன் பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து வாங்குகிறோம். இந்த மாதிரி வேலைகளை பண்ணி இந்த பொருட்களை மெருகூட்டி நாங்கள் கஸ்டமர்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகுறாங்க. இது பார்த்தீங்கன்னா பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம். இண்டோர் பிளான்ஸ் வளர்க்குறாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோ கிரீன் வீட்டுக்குள்ளே வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்டை அந்த செடியை வாங்கிட்டு வந்து இதில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பிராண்டும் பண்ணிக்கலாம். எதா ஸ்மைலி இல்லை எதனா வாசகங்கள் அது மாதிரியே பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி செடி சாப்ளின் பேக்குன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா யாருமே சானிடைசர் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. தண்ணி வாழ்க்கைக்கு முக்கியமோ இல்லையோ சானிடைசர் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பேக்ஸ் டெக்கரேட்டிவாக கொடுங்க அப்படின்றாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி சானிடைசர் பேக் பண்ணிவிட்டு உள்ள பாட்டில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபைல் ஃபோல்டர்ஸ், டெக்கரேட்டிவ் ஃபைல் ஃபோல்டர்ஸ் இன் ஜூட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த பேக் பார்த்தீங்கன்னா நான் ஜூட் பேக்கு தைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை தானே தேடி வந்தார். இந்த கொரோனா காலகட்டத்தில் எனக்கு வேலை இல்லை, உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். சரி ஓகே, ஒரு இன்னோவேஷனாக ஒரு பொருள் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லி
நான் பேக் தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபேப்ரிக் கொடுத்தேன், அவர் ஆர்ட் பண்ணி கொடுத்தாரு. ஆர்ட் பண்ணி கொடுத்தாரு, பேக் ஸ்டிச் பண்ணேன். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஜூட் பேக்ஸ் நிறைய விற்கும். எங்களோட இது பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் தான் ஸ்பெஷலு. இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிக்கான விஷயங்கள் தான் பண்ணணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை. ஏன் அப்படின்னா அப்போ தான் அட்ராக்ட் ஆகும் மக்களுக்கு. அப்போ தான் ஜூட் பேக் யூஸ் பண்ணணுன்ற அந்த தாட் கிரியேட் ஆகுது. அந்த ஒரு விஷயத்துக்காக என்னெல்லாம் எங்களால் இன்வெஷன்ஸ் பண்ண முடியும், என்னெல்லாம் மேஜிக் பண்ண முடியுமோ பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு ஒரு அட்ராக்ஷனை கொண்டு வந்து ஜூட் பேக்கை யூஸ் பண்ண வைக்கிறோம். உங்களுடைய வேல்யூபிள் கிளைண்ட்ஸை பற்றி ஷேர் பண்ணுங்க. என்னோட வேல்யூபிள் கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட பேஸே பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ என்னை கூப்பிட்டு எங்கள் ஆஃபீஸில் நிறைய பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்கப்பா, இந்த ஃபோல்டர்ஸ் நிறைய பிளாஸ்டிக் வாங்கிட்டு இருக்கேன், அதை அவாய்ட் பண்ணணும், நான் எதனா ஒன்று பண்ணணும்னு அப்படி கேட்டார். உன்னால் பண்ண முடியுமா, சேலஞ்சா அப்படின்னு கேட்டார். சார் கண்டிப்பாக பண்ண முடியும் சார், சேலஞ்ச் சார் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஸ்டிக் பேக் கொடுக்குறாரு, கஸ்டமைசேஷன் பண்ண சொல்கிறாரு. இந்த ஜூட் பேக்கை பிளாஸ்டிக் பேக் மாதிரியே சைஸில் கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு 2012 நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காரு. டில் டேட் வரைக்கும் அவங்களுக்கு ரெகுலராக போயிட்டுருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இது ஜூட் ஃபோல்டர். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கான்வெகேஷன்ஸ்க்கு கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்க ஆக்சுவலி ரெக்ஸின் ஃபாயில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெக்ஸின்றது அதர் நாட்டோட மெட்டீரியல், பிளாஸ்டிக்ன்றது அதர் நாட்டோட மெட்டீரியல். மேஜராக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் அதை யாரும் மேனுஃபேக்சரிங் அதிகமாக பண்ணுறதில்ல. நம்ம இந்தியன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஜூட். இந்த மாதிரி ப்ராடக்ட் கொடுத்தா நேச்சுரல் ப்ராடக்டான்றதுக்காகவும் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஐஐடி கொடுக்குறாங்க. திருவங்கூர் மெடிசிட்டி ரிஜிஸ்டர்டு பேஷண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோல்டர்ஸ், ஃபைல் ஃபோல்டர்ஸ், கேஸ் ஃபோல்டர்ஸ், சம் ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா பேக்ஸ் தராங்க, ஜூட் பேக்ஸ் தராங்க, அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்கறதுக்கு. இந்த மாதிரி ஃபோல்டர்ஸு, கே ஷீட்ஸ் போட்டு கொடுக்கறதுக்கு. இந்த என்ட்ரி ஆகும் போதே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஓப்பன் தான், அவங்க கே ஷீட்ஸ் போட்டு இதில் யூஸ் பண்ணுவாங்க. பேஷண்ட்ஸ்க்கு மிஸ் ஆகாது. சென்னையில் ரொம்ப ஃபேமஸான லயலா காலேஜ் எல்லா ப்ரோக்ராம்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஜூட் ஃபோல்டர் போடாமல் பண்ணவே மாட்டாங்க. சென்னை சிட்டியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்னா கண்டிப்பாக கான்செப்ட் ஜூட் தான் இருக்கணும் அப்படின்ற கான்செப்டுக்காக இந்த மாதிரி லோகோஸ் போட்டு கஸ்டமைசேஷன் பிரிண்டிங் பண்ணி இது லெனன் ஜூட் டைப்பு இந்த மாதிரி ஃபோல்டர்ஸை நம்ம கொடுக்குறோம். எல்என்டி இந்த பேக், லேப்டாப் பேக், இந்த ஆக்சுவலி இது மெயினாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக கஸ்டமைஸ் பண்ணாங்கன்னா உமன்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு உமன்ஸ்க்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி இல்லை கஸ்டமைஸ் பண்ணி எல்என்டி கம்பெனி. அதே போல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேஜர் கிளைண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிஃப்டிங் கொடுக்குறாங்க. நீங்கள் வெளிநாடுகளுக்கும் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டை ஏற்றுமதி செய்கிறீங்களா? நம்ம இந்தியனில் பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் பார்த்தீங்கன்னா 70% எக்ஸ்போர்ட் தான் போயிட்டுருக்கு. 30% பார்த்தீங்கன்னா லோக்கல் மார்க்கெட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்டை நம்மளே யூஸ் பண்ண முடியல. அதே போல் காட்டன் பேக்ஸும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். லோ பட்ஜெட் சில பேர் எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு அதர் தென் மெட்டீரியல் ஜூட் அப்படி லோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா காட்டனில் பேசிக் பார்த்தீங்கன்னா 10 rupees, அதில் 10 rupeesலேருந்து ஒரு ப்ரைஸ் இருக்குது. ரீட்டைல் சேல்ஸும் பண்ணுறீங்களா? ஆமாம் சார், ரீட்டைல் சேல்ஸும் பண்ணுறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா ரீட்டைலர்னாலே ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னு நினைப்பாங்க. நான் 1000 பேக்ஸ் 500 பேக்ஸ் என்ன கொடுக்குறேனோ அதே ரேட்லேயே ரீட்டைல் கொடுக்கணும். எங்களோட ஸ்பெஷலே அதுதான். அதே போல் ப்ரைஸுன்னு ஒரு விஷயம் கேட்பீங்க. என்னங்க உங்கள் ப்ரைஸு நீங்கள் மேனுஃபேக்சர் தானே, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தானே, மக்களுக்கு எங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்பீங்க. நான் என்ன சொல்ல வரேன், இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர காம்படிட்டர் இருக்காங்க. ஓவர் த ஃபோன், ஓவர் த இன்டர்நெட் நம்ம ப்ரைஸ் செக் பண்ணலாம். கம்பேர் பண்ணால் மட்டும்தான் ஒரு ப்ராடக்டோட வேல்யூ இது கரெக்டான ரேட்டா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். அதனால அந்த ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு ஆர்டர் கொடுங்க. அதே போல் இன்னொரு விஷயம், நீங்கள் ப்ராடக்ட் எப்படி உங்களை ரீச் பண்ணுறதுன்னு நினைப்பீங்க. நான் எங்களோட ப்ராடக்ட்டில் ஒரு லேபிள்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, அதில் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கேளுங்க. அந்த பொருளையே நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைன் சேல்ஸும் பண்ணுறீங்களா? ஆன்லைன் சேல்ஸும் பண்ணுறோம். jootpalace.in. நீங்கள் எந்த மாடல் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ குவான்டிட்டி வேணுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா டோர் டெலிவரியே பண்ணுறோம். ஷிப்பிங் சார்ஜஸும் அதில் சார்ஜ் பண்ணுறோம். எந்த ஊராக இருந்தாலுமே நாங்கள் அனுப்புகிறோம்.
இந்தியாலேயும் அனுப்புகிறோம், அதர் கண்ட்ரிஸும் அனுப்புகிறோம். அந்த மாதிரி நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. உங்களுடைய கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த்னு நீங்கள் எதை சொல்ல விரும்புகிறீங்க? ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா என்னோட அனுபவம் தான். அதோட இன்னொரு பெரிய ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலி. நாங்கள் எக்கனாமிக்கலி பின்தங்கிய குடும்பம், மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலியில் காசு கொடுத்து உதவ முடியாது. பட் எப்போ எந்த ஒர்க்குனாலும் டெலிவரி, சின்ன சின்ன ட்ரிம்மிங் ஒர்க், நிறைய ஒர்க் பார்த்தீங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே போல் எல்லார் லைஃப்லேயும் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு கட்டம் வரும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எந்த டைம் ஃபோன் பண்ணாலும் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்க? நிறைய சோஷியல் மீடியா, கேம்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பெற்றோராகிய நம்ம என்ன பண்ணோம், நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் பேசுங்க. இது மாதிரி என்ன ஆக போகிற, என்ன பண்ணிகிட்ருக்க, உன்னோட ஃப்யூச்சருக்கு நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கொஞ்சம் குழந்தைங்களோட அன்பாக பேசுங்க. குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க, படிங்க, ஒர்க் பண்ணுங்கள், நாலேஜ் கொண்டு வாங்க, பிஸ்னஸ் மேனாக ஆகணும்னு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ட்டு இளைஞர்களுக்கு இந்த மாதிரி பெற்றோர்கள் ஊட்டணும். எப்போவுமே நம்ம எங்கேருந்து வரோன்ற விஷயத்த யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம். மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம்.